ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பாரசாலை பகுதியில் வீட்டின் பின்புறம் உள்ள மலைக்குன்றிலிருந்து பெரிய பாறை பெயர்ந்து வந்து வீட்டோரம் இருந்த கழிப்பறையில் விழுந்ததில் ராஜகுமாரி என்பவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கேரளாவில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மலைக்குன்றுகளில் எத்தகைய நிலை நிலவுகிறது? நிலச்சரிவு ஏதேனும் ஏற்படுகிறதா? தற்போது ஒருவர் உயிருக்கு போராடி வரும் நிலையில் இருக்கிறார். அவருடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மறுபுறம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மலையோர பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் என்பதால் இரவு நேரங்களில் இடுக்கி உட்பட அந்த மலையோர மாவட்டங்களுக்கு சுற்றுலா பயணிகளும் சேர்ந்து அதே போன்று மக்களும் செல்லக்கூடாது என ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நீர்நிலைகளுக்கும் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கும் இந்த நிலையில் ஓரளவுக்கு மக்கள் விழிப்புடன் தான் இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் பாரசாலை அருகே வீட்டின் பின்புறத்திலிருந்து ஒரு சிறிய மலைக்குன்று வந்திருக்கிறது. அந்த மலைக்குன்றிலே ஒரு பெரிய பாறை என்பது விழுந்து விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டின் அருகே இருக்கும் அந்த கழிப்பறையில் வீட்டின் உரிமையாளர் ராஜகுமாரி என்பவர் 50 வயது. அவர் அந்த கழிப்பறைக்கு செல்லும் வேளையில் திடீரென அந்த வீட்டின் பின்புறம் இருக்கும் மலைக்குன்றிலிருந்து பாறை உருண்டு அந்த கழிப்பறையின் மீது விழுந்து விபத்து என்பது ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக அருகில் இருக்கும் பொதுமக்களும் உடனே தீயணைப்பு துறையினருக்கும் அதே போன்று காவல்துறையினருக்கும் தகவல் என்பது கொடுக்கின்றனர். அதே போன்று பொதுமக்களும் தீயணைப்பு துறை காவல்துறை எல்லாருமே இணைந்து அந்த பாறையை அந்த பகுதியிலிருந்து அகற்றி 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பாறை இடுக்கில் சிக்கியிருந்த ராஜகுமாரியை தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்கின்றனர். மீட்டு தற்பொழுது அருகில் இருக்கும் காரக்கோணம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். உயிருக்கு போராடிய நிலையில் தீவிரமாக பொதுமக்களும் தீயணைப்பு துறையினரும் செயல்பட்டு ராஜகுமாரியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். ஆனால் சிறு சிறு காயங்களுடன் தற்பொழுது ஒரு அதிர்ஷ்டவசமாக ராஜகுமாரி உயிர் தப்பியிருக்கின்றனர் என்றே கூற வேண்டும். தற்பொழுது காரக்கோணம் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. விபத்து ஏற்பட்டு ஒரு மணி நேரமாக அவர் அந்த பாறை இடுக்கில் இருந்த பிறகும் நீண்ட நேரமாக போராடி தற்பொழுது ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கின்றனர் தீயணைப்பு துறையினரும் ஊர் மக்களும். தொடர்ச்சியாக மேலும் விபத்து ஏற்படாதவாறு பல இடங்களில் குறிப்பாக மலையோர பகுதிகளில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அந்தந்த மாவட்ட அறிவுறுத்தல் மீண்டும் மீண்டும் விடுத்து வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.